நீ போகிற நேரம் அவர் போயிடுறாரு. எங்கனே வெறுங்கையோட வரீங்க? டீ காபி பூஸ்ட் என் கை இருக்கு, இதில் வெறுங்கை இல்லை. இது என்ன சைடுக்கு டீக்கு கடிச்சிக்கிறதா? அண்ணே டீ வாங்கி கொடுத்துட்டீங்க, இது கடிச்சிக்கிறதுக்கு 5 விரல் இருக்குல்ல, ஒரு விரலை கடிச்சிக்கடா. உனக்கு வரணும்னு நினப்பு இருக்கா இல்லையா? ஒரு வியாபாரம் ஆகணுமா வேணாம் உனக்கு? குடிச்சிருக்கியா நீ காலையில்? இல்லை அப்படித்தான் இருக்குது, ஆளை காணுமே போனவரை. உனக்கு வியாபாரம் வேணுமா வேணாமா? 5 காசு தந்துட்டு சம்பாதிச்சு போன்னு சொல்லலான்னு பார்த்தா என்ன நீ காலங்காத்தால கொழுப்பு? இது எல்லாம் இருக்குது, இது எல்லாம் இருக்கு. ஊருக்கு வந்திருக்குமே 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 4 பேத்துக்கு ஹெல்ப்பு பண்ணிடலாம். நம்மளை வச்சு யாரும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும், அதுவே பெரிய விஷயம். உதவியா இருக்கட்டுமே, ஒரு 10 ரூபா கொடுத்து டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடியோ ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் இருக்கீங்க. பொறுப்புணர்ச்சி டீ போடுறதுக்கு நேரம் 4 தடவை 2 டீ போட்டு குடிச்சிருப்பேன். 2 டீ போட்டு குடிச்சிருப்பீங்க. ஆறாம் பாருங்க குச்சி காரிமா என்னன்னு கேளுங்க. அங்கே உள்ளே உட்காரலாமா இல்லை இங்கே நின்றுக்கலாமா? வாங்க கைஸ் டீ குடிப்போம். ஆனால் டீ சூடே இல்லையே, சூடாக போட்டால் டம்ளரில் தான் சூடு இல்லை, கிளாஸில் சூடு இல்லை. ஓ அப்படியா, ஓகே. சைட் டிஷ் கடிச்சிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, என்ன பார்த்து வர இருக்கு. இன்னும் இருக்கு. முட்டை போண்டாவே தான் எம்புட்டுன்னு கேளுங்க, வாங்குவோம். நின்றுக்கிட்டே போனோம்னா தூக்கம் வராது, நின்றுக்கிட்டே தூங்க மாட்டாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்போ எந்த ஊரில் இருக்கோன்னா குயிலாண்டி அப்படின்ற ஊரில் இருக்குங்க. குயிலாண்டி தானே? அந்த ஊரில் தானே இருக்கும். இன்னும் நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் இருக்குங்க. சரியா, நம்ம போகிறதுக்கு செய்ய 3 மணி நேரம் கற்றுக்கணும். இந்த 121 கிலோமீட்டரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள் மேப்புங்கிற குட்டிச்சத்தான் சொல்லியிருக்கு. இன்னும் காலையில் டிஃபன் சாப்பிடல. கேரளாவில் அதெல்லாம் ஒரு ஹோட்டலில் பார்த்து வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் தூரம் சுற்றி வரும், அதான் இங்கேருந்தே சுற்றி தான் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பஸ்ஸு பேர் என்னங்க எழுதியிருக்கு, அதை எப்படி என் வாயால் நான் சொல்லுவேன்? அந்த பஸ்ஸில் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பஸ்ஸில் இருக்கிற பேர் எப்படி என் வாயால் நான் படிச்சுட்டு இருக்கேன்? அது படிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் என்னடா பேர் இது அப்படின்னு. ரைட், அதோட முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், அது சொன்னால் தொக்கா நான் மாட்டிப்பேன். அதனால் நான் அதை சொல்ல விருப்பப்படவில்லை. என்ன கேட்டுதானே சொன்னால் மாட்டிக்குவேன் நான். நீங்கள் கேள்வி மாட்டிப்பீங்க நான், இல்லை நீங்கள் மாட்டிப்பீங்க தானே. அது என்ன விஷயம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கீங்க. ஓகேங்க, அது இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். இன்னும் ஒரு ஹோட்டலில் பார்த்து டைம் ஆகுது, இன்னும் 8:30 மணி. ஓகே, இன்னும்
ட்ராவல் பண்ணிட்டே நம்ம ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிடுவோங்க. அதே மாதிரி இன்னும் கேமரா வச்சுக்கல, கேமரா தான் சொல்லியிருந்தாங்க. சரி அப்பப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கார் செம்ம மோட்டார் பாருங்க, நீங்கள் பாருங்கண்ணே என்ன போய் ஓகேங்க சார். இல்லையே இல்லையே, கேரளாவில் எந்த வீடு தான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லு பார்க்கலாம். எங்கள் வீடு. ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கல. நான் தான் கூப்பிட்டு பார்க்கலையே, நான் எப்படி சொல்லுவேன்? வாங்க பேசிக்கலாம். கேரளாவில் எந்த வீட்டு பார்த்தா நல்லாவே இருக்கா, நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு. எங்கள் வீடு நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஓகே, இன்னும் எவ்வளோ தூரையா போகணும்? இதான் வந்தாச்சுன்னு பல கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்துட்டீங்களே ஐயா. கையை காட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வராங்க. டைமிங்கில் சத்தியமா டைமிங்கில் அடிச்சிடல பிரேக்கு. பின்னாடி லைட்டாக மேலே தூக்கிருச்சு. சாமி அடிச்ச பிரேக் அப்படி நின்னோன்னா போச்சு. அவன் சாத்த போகிறான்னு நினச்சேன். அடிச்சா 2 பிரேக்கு சட்டிருந்து. கடவுளா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? கரெக்டாக வீடியோவை வேக ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணிட்டேன். நல்ல வேலை. நடக்குது அவ்வளோ செலவு மாட்டேங்குது நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே கூட்டமாக இருக்குது. டிராஃபிக் பாடம் வச்சு போட்டாங்களா? எங்கள் ஊரில் தான் எல்லாம் பாலம் போடுறாங்கன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்கீங்களாட்டிருக்கு. நியூட்ராயிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நியூட்ராகுது. தலைவராக இருங்க குதிக்குது இழுத்துட்டுறாதா அப்படி போடு. அது அப்பா என்னண்ணே பில்டிங் அது? அங்கே பாருங்க பில்டிங்க. சூப்பராக இருக்குது. வாவ். இருங்க
ஃபீல் ஆகுது. நல்லா பாருங்களேன், அந்த என்எஸ் டயரு வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஏதோ சரியில்லை. நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, உடனே கிளியர் ஆகுது. இது பார்த்தா இந்த கரப்பாம்பூச்சிக்கு மீசை முளைச்ச மாதிரி கஷ்ட 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 கஷ்டம்னு இருக்குது. டயர்டில் இருக்கிறாங்க. அதுதான் சொல்லுவேன், என்னெல்லாம் நம்பக்கூடாது. நான் ஒரு நம்பர் 1 சைக்கோ. வா வா, நல்லா இருக்கு. யாரும் குஷியாரிமா அப்படி வச்சு வச்சுக்கிறான். செதுக்கி இருக்கானுங்களே, செதுக்கி இருக்கானுங்க. ரோடு வலுவா இருக்கு, பக்கத்தில் பில்டிங் அதோட வலுவா இருக்கு. பாருங்க வேண்டும் நம்ம கேரளாவில் கீழாண்டி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்காங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். ஓகே கேஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் பார்ப்போம். பை பாய்.